Today, fourth social, unit 3, municipality and corporation. This is your first page, municipality and corporation. The second page, Mugilan went to his uncle's house during summer vacation. One day he was playing in a park. At the time, he heard the municipality employees announcing that the people to pay taxes for house and others. Mugilan ran to his uncle. Mugilan went to his uncle's house for summer vacation. One day he was playing in a park. He heard the voice. Somebody is announcing that. என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா pay the taxes for houses and others. House tax, then water tax, அந்த மாதிரி taxes எல்லாம் pay பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. Then Mugilan ran to his uncle கிட்ட ஓடுறான். Why are you running? What happened? Uncle asked. Then Mugilan replied, Uncle, what is municipality? Why should we pay tax? அப்படின்னு கேட்குறான். எதுக்காக நம்ம வந்து டேக்ஸ் கட்டணும், முனிசிபாலிட்டினா என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறான். முகிலன், municipality is a form of local government in a small town where 50,000 to 1 lakh people live. wherever 50,000லேருந்து 1 lakh people எங்கே வசிக்கிறாங்களோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், முனிசிபாலிட்டின்னு சொல்லுவோம். This is divided into several wards. Our house is in the 10th ward. In our locality, there are totally 30 wards. In Tamil Nadu, there are 152 municipalities. இருக்குது. நம்ம வந்து என்னமா பிரிக்கிறாங்கன்னா செவரல் வார்ட்ஸ், நிறைய வார்ட்ஸாக பிரிப்பாங்க. முனிசிபாலிட்டியில் நிறைய ஒரு 50,000லேருந்து 1 lakh people எங்கே வசிக்கிறாங்களோ அதை வந்து முனிசிபாலிட்டின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் டிவைடட் இன்டூ செவரல் வார்ட்ஸ். அப்போ நாம் வந்து எந்த வார்டில் இருக்கோம், 10th வார்டில் இருக்கோம். தென் லொக்காலிட்டி வந்து டோட்டலி 30 வார்டு. நம்ம இருக்கிற பகுதி வந்து 30 வார்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ முனிசிபாலிட்டிஸ் இருக்குது, 152 முனிசிபாலிட்டிஸ் இருக்குது. தென் அண்டர் தட் we have 2 pictures. some employees of municipalities வந்து என்ன போடுறாங்க, அந்த கொசு மருந்து அடிக்கிறாங்க. தென் this is the municipal office, municipality office. This is the third page. Then who is the head of municipality? முனிசிபாலிட்டியோட ஹெட் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. The head of the municipality is called the president. Head of the municipality வந்து ஹெட் யாருன்னு கேட்டால் president is the head of the municipality. The president and the members of the municipality are elected by the people directly. முனிசிபாலிட்டியாக இருந்தாலும் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் எதாக இருந்தாலும் பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு எல்லாமே யாரால், எலெக்டட் பை த பீப்புள். பீப்புள்னால தான் என்ன பண்ணுவாங்க, வந்து தேர்ந்தெடுப்பாங்க. The tenure of the members is 5 years. The tenure of the members is 5 years. One of the members of the municipality is selected as vice president. ஸோ அவங்களோட டென்யூர் வந்து என்ன அப்படின்னா 5 years. அவங்களோட வேலை வந்து எவ்வளோ வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒன்ஸ் வந்து அவங்க எலெக்ட் பண்ணுவாங்க பீப்புள்னால. ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த முனிசிபாலிட்டி இஸ் செலக்டட் as வைஸ் பிரசிடெண்ட். அந்த முனிசிபாலிட்டி மெம்பர்ஸ், ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து எலெக்ஷன் வச்ச மாதிரி வச்சு செலக்ட் பண்ணுறது தான் வைஸ் பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணுவாங்க. அங்கிள், வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி? முனிசிபாலிட்டியோட டியூட்டிஸ் எல்லாம் என்னது அப்படின்னு கேட்டால், ப்ரொவைடிங் ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ். ஸ்ட்ரீட் லேம்ப்பெல்லாம் நம்ம வீதியிலலாம் தெரியுது தானே, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் போடுறது. கன்ஸ்ட்ரக்டிங் லைப்ரரி அண்ட் இட்ஸ் மெயின்டெனன்ஸ். லைப்ரரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறது. தென் மெயின்டைனிங் லோக்கல் மார்க்கெட், சந்தை. வீக்லி ஒன்ஸ் நம்ம போகிறோம்னா அந்த மாதிரி அந்த லோக்கல் மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ணுறது. தென் ப்ரொவைடிங் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், கன்ஸ்ட்ரக்டிங் ரோட்ஸ், ரிமூவிங் கார்பேஜ் டம்ப்ஸ். தீஸ் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ். இதெல்லாமே அவங்களோட டியூட்டிஸ் தான். முகிலன், வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் த ஒர்க் டன் பை முனிசிபாலிட்டி? இதெல்லாம் செய்யறது அவங்களுக்கு ஏறணும், அப்படி தானே, அவங்களுக்கு பணம் இருந்தானே அப்போ தானே செய்ய முடியும். ஸோ வாட் இஸ் த சோர்ஸ் அப்படின்னு கேட்குறான். சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொவைட் த மணி. People also pay in the form of house tax, professional tax, drinking water tax, shop tax, road tax and drainage tax. It also forms the income of municipality. So central governmentum state governmentum provide பண்ணுவாங்க முனிசிபாலிட்டிஸோட அவங்களோட டியூட்டிஸ்க்கு. அவங்களுக்கு சோர்ஸ் வேணும்ல, மணி வேணும்ல, ஸோ அது ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் ரிமைனிங் அமௌண்ட் எல்லாம் எதனால் அவங்க வந்து கவர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹவுஸ் டேக்ஸ், வீட்டு வரி, தொழில் வரி, அப்புறம் வந்து குடிநீர் கட்டணம், ட்ரிங்கிங் வாட்டர் டேக்ஸு, ஷாப் டேக்ஸு, ரோட் டேக்ஸு அண்ட் ட்ரைனேஜ் டேக்ஸ், இதெல்லாம் மூலமாக அவங்க வந்து அதையெல்லாம் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்குவாங்க. இட் ஆல்சோ ஃபார்ம்ஸ் த இன்கம் ஆஃப்
முனிசிபாலிட்டி. த ஃபாதர் ஆஃப் லோக்கல் பாடிஸ் வந்து லார்ட் ரிப்பன் அப்படிங்கிறவர் தான் இது எல்லாத்துக்குமே அமைச்சு கொடுத்தவர். The father of local bodies. The following also comes under municipalities. முனிசிபாலிட்டிஸோட அதோட இதில் தான் வந்துட்டு இது எல்லாமே ஃபாலோயிங் இருக்கிறது வந்துட்டு the following also comes under முனிசிபாலிட்டியோட கண்ட்ரோலில் தான் இது எல்லாமே இருக்குது. டவுன்ஷிப்ஸ் எக்ஸாம்பிள் நெய்வேலி. கண்டோன்மெண்ட் போர்ட்ஸ் வந்து எங்கே அப்படின்னா பரங்கிமலை, குன்னூர். நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி இந்த மூணுமே அவங்க அதோட கீழே தான் இருக்குது, வேலை செய்யுது. தென் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லோக்கல் பாடிஸ், அவங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா அர்பன் லோக்கல் பாடிஸ், ரூரல் லோக்கல் பாடிஸ். அர்பன் அப்படின்னா நகர்ப்புறங்களில் இருக்கிறது, தென் ரூரல்னா கிராமப்புறங்கள். அப்போ அர்பன் லோக்கல் பாடிஸில் தேர் ஆர் 3 டைப்ஸ். ஒன்று வந்து கார்ப்பரேஷன் ஒன்று, முனிசிபாலிட்டி ஒன்று, டவுன் பஞ்சாயத்து ஒன்று. ஓகேவா? கார்ப்பரேஷனுங்கிறது வந்து மாநகராட்சி, சென்னை, கோவை, சேலம், திருச்சி அதெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து கார்ப்பரேஷன்னா மாநகராட்சி, இன்னும் பெருசாக நிறைய மக்கள் தொகை இருக்கிறது. தென் முனிசிபாலிட்டிங்கிறது வந்து நகராட்சி, சரியா? டவுன் பஞ்சாயத்துங்கிறது நம்மள மாதிரி பேரூராட்சி. தென் ரூரல் லோக்கல் பாடிஸில் என்னென்னலாம் இருக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் யூனியன், வில்லேஜ் பஞ்சாயத், இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்குது த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லோக்கல் பாடிஸில். தென் தமிழ்நாடு கன்சிஸ்ட் ஆஃப் 33 டிஸ்ட்ரிக்ட்ஸ், 386 பஞ்சாயத் யூனியன்ஸ் அண்ட் 12,620 கிராம பஞ்சாயத்து. இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகேவா? தென் லெட்டஸ் நோன்னு போட்டு கொடுத்துருக்காங்க. த பால்ராய் மெஹ்தா கமிட்டி ரெக்கமெண்டட் 3-tier பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் இன் 1957. அவங்க அந்த கமிட்டி வந்து 3-tier சிஸ்டம் வந்து வி ஆல்ரெடி லேர்ன்ட் இன் த 3rd standard. டிஸ்ட்ரிக்ட் லெவல், பிளாக் லெவல், வில்லேஜ் லெவல் 3 டைப்ஸ் இருக்குல்ல, அந்த 3-tier சிஸ்டம் வந்து 1957 வந்துச்சு. தென் அசோக் மெஹ்தா கமிட்டி வந்து அவங்க 2-tier பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து 1978 கொண்டு வந்தாங்க. தென் ஃபார் எக்ஸாம்பிள் வி கால் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை அண்ட் சேலம் ஆஸ் கார்பரேஷன்ஸ். அப்போ சென்னை, திருச்சி, கோவை, மதுரை, சேலம் எல்லாம் வந்துட்டு கார்பரேஷனாக என்னது? மாநகராட்சிகள். ஸோ வாட் இஸ் கார்பரேஷன்? ஸோ முனிசிபாலிட்டின்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், 50,000லேருந்து 1 lakh பீப்புள் வரைக்கும் எங்கே இருக்காங்களோ அதை வந்து முனிசிபாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ முனிசிபாலிட்டியில் யார் வந்து அந்த பிரசிடெண்ட் வந்து அவர் தான் ஹெட் ஆஃப் த முனிசிபாலிட்டி வந்து பிரசிடென்ட்னு பார்த்தோம். ஸோ ஹூ வில் எலெக்ட் த பிரசிடெண்ட்டை? ஒன்லி பை த பீப்புள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுவாங்க. தென் வைஸ் பிரசிடெண்ட் வந்து அந்த மெம்பர்ஸே வந்து செலக்ட் பண்ணுறது தான் வைஸ் பிரசிடெண்ட். த டென்யூர் ஆஃப் த முனிசிபாலிட்டி மெம்பர்ஸ் வந்து 5 years, 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு பதவி இருக்கும். தென் வாட் ஆர் ஆல் த டியூட்டிஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி? நம்ம என்னென்னலாம் டியூட்டிஸ் பார்த்தோம்னா இந்த ப்ரொவைடிங் ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் கொடுக்கறது, கன்ஸ்ட்ரக்டிங் லைப்ரரி அண்ட் மெயின்டெனன்ஸு, அப்புறம் ரிமூவிங் கார்பேஜ், ப்ரொவைடிங் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் லோக்கல் மார்க்கெட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிங் த ரோட்ஸ். இதெல்லாம் தீஸ் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி. தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் கார்பரேஷன்? கார்பரேஷன் என்னதுன்னா மாநகராட்சி, முனிசிபாலிட்டிங்கிறது வந்து நகராட்சி, கார்பரேஷன்றது வந்து மாநகராட்சி. Then certain municipalities will be declared by the government of Tamil Nadu as corporation based on high population and high revenue. நிறைய வருமானம், நிறைய மக்கள் தொகை இருக்கிற ஏரியா. ஸோ முனிசிபாலிட்டிஸ் வில் பி டிக்ளேர்ட். அப்போ அந்த மாதிரி இருக்கிற முனிசிபாலிட்டிஸ் வந்து கவர்மெண்ட்லேயே வந்துட்டு தமிழ்நாடு ஆஸ் கார்பரேஷன் பேஸ்ட், மாநகராட்சி சார்ந்து தான் இருக்கும். தென் அங்கிள் ஹவு மெனி கார்பரேஷன்ஸ் ஆர் தேர் இன் தமிழ்நாடு? எவ்வளோ கார்பரேஷன்ஸ் இருக்குது? ஹவு மெனி கார்பரேஷன்ஸ் ஆர் தேர் இன் தமிழ்நாடு? இன் தமிழ்நாடு 14 கார்பரேஷன்ஸ் ஹவ் பீன் எஸ்டாப்ளிஷ்டு. த ஓல்டஸ்ட் கார்பரேஷன் இஸ் சென்னை. ரொம்ப பழமையான மாநகராட்சி வந்து சென்னை தான். அதுக்கப்புறமா வந்து நிறைய 14 கார்பரேஷன் இப்போ வந்து இருக்கு. தென் அந்த பிக்சர் நேச்சர் ஆஃப் ஒர்க்கிங் கார்பரேஷன்காரங்க தான் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது மழை பெஞ்சு நிறைய தண்ணி இதாகிடுச்சு, ட்ரைனேஜில் ஏதாவது பிரச்சனை எல்லாமே என்ன செய்வாங்க? அவங்க தான் கார்பரேஷன் சர்வன்ட்ஸ் தான் வந்து என்ன செய்வாங்க? அதெல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. தென் கார்பரேஷன் ஆஃபீஸ். தென் முகிலன் வந்து கேட்குறான், அங்கிள் ஹவு த head and the members are elected? The head and the members of corporation was elected by the people directly. எப்படி முனிசிபாலிட்டியோட பிரசிடெண்ட்டை எப்படி மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதே மாதிரி the same like as corporation. The chairperson of a corporation was called mayor. இப்போ வந்து முனிசிபாலிட்டியில் இருக்கிறவங்க ஹெட் ஆஃப் த முனிசிபாலிட்டி வந்து வி கால்ட் as president. The head of the corporation was called as மேயர்னு சொல்லுவாங்க அவங்கள. He is also called as the father of the corporation. The tenure of the members of the corporation is 5 years. As usual முனிசிபாலிட்டிக்கு, வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட பதவிக்காலம் வந்து எவ்வளோ தான்? டென்யூர் வந்து 5 years மட்டும்தான். The Indian Administrative Service Officer
officers and similar rank holders are appointed by the government to the corporation. Most of the urban areas have corporation. Urban areasனா நகர்ப்புறங்கள், மோஸ்ட் ஆஃப் த நகர்ப்புற ஏரியாவில் இருக்கிறது எல்லாமே வந்து மாநகராட்சியில் தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நிறைய இடங்களில் வந்து கிராமப்புறங்களில் தொழில் இல்லை, வேலை இல்லைன்னா those who are not having the jobsனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, they search the jobs to the search to go, அப்படி தானே. போகும்போது அவங்க வந்துட்டு அதுலேயே வந்து தங்கிடுவாங்க. ஸோ மாநகராட்சிகளில் வந்து கார்ப்பரேஷனில் நிறைய மக்கள் தொகை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சிமிலர் ரேங்க் ஹோல்டர்ஸ் வந்து அது அந்த கவர்மெண்ட் ஆஃப் த அந்த கார்ப்பரேஷனில் வந்துட்டு நிறைய பேர் அங்கே இருப்பாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. தென் முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ், வாட்டர் ஆல் த முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ்னால் அவங்க 14 சொன்னாங்க இல்லையா தமிழ்நாட்டில் இருக்குன்னு. இந்த வாட்டர் ஆல் த சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, வேலூர், டூட்டிகோரின்ங்கிறது தூத்துக்குடி, அது அப்படி கொடுத்துருக்காங்க. திருப்பூர், ஈரோடு, தாஞ்சூர்னு கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர், திண்டுக்கல், ஹொசூர், நாகர்கோயில். ஐ ரிப்பீட், முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ் வந்து சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, வேலூர், தூத்துக்குடி, திருப்பூர், ஈரோடு, தஞ்சாவூர், திண்டுக்கல், ஹொசூர், நாகர்கோயில். Then at present, Tamil Nadu government has declared Nagarkoil as the 14th corporation. நாகர்கோயிலை வந்து எத்தனாவது கார்பரேஷனாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா 14th கார்பரேஷனாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் கார்பரேஷன்? முனிசிபாலிட்டியோட டியூட்டிஸ் வந்து வி ஆல்ரெடி லேர்ன் தட். ஸோ நவ் வந்து வி லேர்ன் அபவுட் டியூட்டிஸ் ஆஃப் கார்பரேஷன். கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் மெயின்டெனிங்ஸ் த சிட்டி ரோட்ஸ், ப்ரொவைடிங் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், டிஸ்போசிங் கார்பேஜ், கன்ஸ்ட்ரக்டிங் லைப்ரரிஸ் அண்ட் மெயின்டெனிங் தேம், கிரியேட்டிங் பார்க்ஸ் அண்ட் மெயின்டெனிங் தேம், மெயின்டெனிங் ஆஃப் பர்த் அண்ட் டெத் ரெக்கார்ட்ஸ். எல்லாமே ஆஸ் யூஷுவல் எல்லாவோட கார்ப்பரேஷனாக இருந்தாலும், முனிசிபாலிட்டியாக இருந்தாலும், வில்லேஜ் பஞ்சாயத்தாக இருந்தாலும் அவங்களோட டியூட்டிஸ் என்னென்னா தே கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் மெயின்டெனிங் த சிட்டி ரோட்ஸு, லைப்ரரியை மெயின்டைன் பண்ணுறது, தென் ப்ரொவைடிங் ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டிஸு, ரோட் ஃபெசிலிட்டிஸு, தென் டிஸ்போசிங் த கார்பேஜஸ்ஸு, பார்க்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, தென் வந்து மார்க்கெட்ஸை மெயின்டைன் பண்ணுறது. இதுதான் அவங்களோட ரொட்டீனான டியூட்டிஸே. அவங்க வந்துட்டு பாப்புலேஷன் வந்து டிஃபர் ஆகிருக்கலாம், அவங்களோட பொசிஷனோட பேர் வந்து டிஃபர் ஆகிருக்கலாம், பட் டியூட்டிஸ் வந்து அதுதான். ஓகேவா? வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் டு த கார்ப்பரேஷன்? அவங்களுக்கு என்ன சோர்ஸ் இருக்குன்னா, த அமௌண்ட் கலெக்டட் ஃப்ரம் ப்ரொஃபஷனல் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், கஸ்டம் டியூட்டிஸ் அண்ட் ரோட் டேக்ஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் டு த கார்ப்பரேஷன். ஸோ கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி, வில்லேஜ் இது எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கார்ப்பரேஷனில் வந்து தே கெட் மோர் ரெவென்யூ. அவங்களுக்கு வந்து நிறையா டேக்ஸ் வந்து ஜாஸ்தியாக கலெக்ட் ஆகும். ஸோ வந்து கம்பேர்ட் வித் கார்ப்பரேஷனில் கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு முனிசிபாலிட்டிஸ்க்கு அதுக்கு கீழே இருக்கிற நம்ம ரூரல் ஏரியாஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ டேக்ஸ் வந்து கலெக்ட் ஆகாது. பிகாஸ் அவங்களுக்கு வந்துட்டு ப்ரொஃபஷனல் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, சொத்து வரி, இப்போ தொழில் வரி, தென் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் நிறைய, அங்கே சினிமா தேட்டர்ஸு அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஏரியாஸ், மால்ஸு அந்த மாதிரி நிறைய இருக்குதுன்னா ஸோ அவங்க கலெக்ட் பண்ணுற டேக்ஸஸோட அமௌண்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும், கலெக்ட் ஆகிற அமௌண்ட்டும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். தென் முகிலன், வாட் எல்ஸ் ஆர் தீஸ் பிசைட்ஸ் முனிசிபாலிட்டி அண்ட் கார்ப்பரேஷன்? இதுக்கு பின்னாடி வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு முனிசிபாலிட்டி அண்ட் கார்ப்பரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் த கார்ப்பரேஷன் அண்ட் த முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத் ஆல்சோ எக்ஸிஸ்ட். த ஹெட் அண்ட் த வார்ட் மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை த பீப்புள் டைரக்ட்லி. த டென்யூர் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் அதர் மெம்பர்ஸ் இஸ் 5 years. Panchayat is governed by the executive officer. Town Panchayat functions in places where the population exceeds 5,000 people. டவுன் பஞ்சாயத்துக்கு வந்து 5,000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து இருந்தாங்கன்னா அது டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊர் வந்து டவுன் பஞ்சாயத்து தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து அங்கிள், ஐ கேம் டு நோ த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் முனிசிபாலிட்டி அண்ட் கார்ப்பரேஷன் வெரி வெல், தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு ஹீ ரிப்ளைட் டு ஹிஸ் அங்கிள். அப்போ முனிசிபாலிட்டின்னு என்னென்னு தெரிஞ்சிச்சு, கார்ப்பரேஷன்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு. ஸோ தேர் ஆர் 14 கார்ப்பரேஷன்ஸ் இன் தமிழ்நாடு இருக்குது. அந்த 14 கார்ப்பரேஷன்ஸோட டியூட்டிஸும் சேம் லைக் முனிசிபாலிட்டியில் என்ன டியூட்டியோ அதே தான். தென் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, டெத் அண்ட் பர்த் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. தென் முனிசிபாலிட்டியோட கம்பேர் பண்ணும்போது கார்ப்பரேஷனோட டேக்ஸஸ் வந்து ஜாஸ்தி அவங்க கலெக்ட் பண்ணுறது. ஸோ அவங்களோட பீப்புளோட பாப்புலேஷனும் வந்து ஜாஸ்தி கார்ப்பரேஷனில். ஸோ அதில் முனிசிபாலிட்டியில் 50,000 to 1 lakh பீப்புள் வந்து இருந்தாங்கன்னா அது முனிசிபாலிட்டி. தென் மோர் தேன் 1 lakh மேலே இருந்தாங்கன்னா அது வந்து தட் இஸ் கால் கார்ப்பரேஷன். ஸோ அங்கிள் வந்து ரிப்ளை பண்ணுறாரு, குட், கம் லெட் அஸ் வாஷ் அவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஹேவ் லஞ்ச். திஸ் இஸ் த third lesson, municipality and corporation. You all see the video and understand that, ma. Okay, thank you.